வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ லாஸ்ட் வீடியோ பயங்கர சோகமான சங்கடமான வீடியோவாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு இது பிராங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் கீழேயும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இது பிராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது பிராங்க் வீடியோ கிடையவே கிடையாது. கேட்ஸால ஒரு சில ப்ராப்ளம் நமக்கு வருது. இங்கே வீட்டுக்குள்ள ரூம்குள்ள ஸ்மெல் வருது. ஏன்னா கேஜ் வந்து நம்ம இங்கே வச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த கேஜ் அங்கே இருக்கிறதுனால இந்த விண்டோ வழியாக உள்ள ஸ்மெல் வருது. த்ராட் இன்ஃபெக்ஷன் பமிக் ஆகுது, ஐரக் ஆகுது. ஸோ ஹெல்த் கான்சியஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஏன்னா பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ராட் பெயின் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொன்னப்போ டாக்டர் வந்து மெயின் ரீசனாக இதான் சொன்னாங்க, மேபி இந்த மாதிரி தான் ஸ்மெல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடியவே பண்ணது. ஸோ ஒரே ஒரு கேட் நம்ம வளர்த்துறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது. இப்போ ஒரே கேட்டு இத்தனை குட்டி போட்டு 6-7 கேட்டாக மாறுறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நம்மளால தாங்க முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம வளர்த்தல, வெளியே தான் வைக்கிறோம். ஆனால் கரெக்டாக அந்த வெளியே எங்கே அப்படின்னா நம்ம பெட்ரூமுக்கு வெளியே. ஸோ இந்த கேஜை வந்துட்டு கொண்டு போக முடியுமான்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் தூக்கி கொண்டு போகணும். இந்த கேஜை நான் முன்னாடி நகர்த்துறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வரும். ஸோ அந்த வெயிலுக்காக நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம வீடியோ பார்க்குறப்ப அது பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு கேட் 2 கேட்னா சத்தியமாக தெரியாது. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 கேட்டு ஆயிடுச்சு. குட்டி கேட் எல்லாமே சேர்த்து 7-8 கேட்டு, ராக்கி லியோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 7-8 கேட் இருந்தனால அப்போ நமக்கு வேறு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா தெரில. கொஞ்ச நாளைக்காவது வந்துட்டு மாறி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பமி வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே அழுது பயங்கரமாக ஃபீவர் வந்து இதெல்லாம் ஆனனால, ஃபீவர் வந்த பக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஆனனால நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர்த்தையாவது திருப்பி இங்கே கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக லியோவை கூப்பிட்டு வரதால ராக்கி நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம யாரெல்லாம் கூப்பிட்டு வர போகிறோம் அப்படின்னா எலிசா, அதுக்கப்புறமா எலிசாவோட பொண்ணு இருக்குது, ஒரு ஜிஞ்சர் கலரில் இருக்கும் அது. அப்புறம் ஆரஞ்சு வந்துட்டு கண்டிப்பாக ஆரஞ்சு இங்கேயே சுற்றி இருக்காங்க. ஆரஞ்சுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரஞ்சு சுற்றி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் அது ஆரஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கப் கேக் குட்டி. ஸோ இந்த 4 பேர்த்த மட்டும் கூப்பிட்டு வந்து 3 பேர்த்த வந்துட்டு கேஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள். அவங்களுக்காக நான் எடுத்த ஐடியா பிளானே கிடையாது. பமிக்கு காய்ச்சல் வந்தனால, ஸோ பமி வந்துட்டு ரொம்ப அது கூட அட்டாச் ஆனதுனால சரி ஓகே இப்போ எடுத்துகிட்டு வருவோம், வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு பிளான் இது, ஓகேவா? ஸோ இப்போது நான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வச்சிருக்கிற பெட்ஸால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை கொடுக்கறதுல வந்துட்டு எந்த தப்புமே கிடையாது. இப்போ சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோழி வளர்த்துனா ஆகாது. ஸோ சில குழந்தைங்களுக்கு புறா வளர்த்துனா, இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துனா ஆகாது. ஸோ ஐரக் வந்துட்டு எல்லாமே ஆகும். ஆனால் வந்துட்டு இந்த ஸ்மெல்லு நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது போகவே மாட்டேது. 2 நாளைக்கு ஒருக்கா. ஏன்னா கேட்டோட யூரினில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாக்டீரியா இருக்குது. ஸோ மெயினாக மெயில் கேட்ஸு, இந்த ராக்கி லியோ இவனுங்களாம் ஒன்றுக்கு போகிறப்போ பயங்கரமான ஸ்மெல்லு வரும். நம்ம என்ன தான் சோப் போட்டு கழுவுனாலும் சரி, நானும் ஆன்லைனில் விளாசி எடுத்துட்டேன். அதில் என்ன ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் இருக்காமா. ஸோ அந்த லிக்விட் போட்டு கழுகுனா கேட்ஸோட பாக்டீரியா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா கூகுளில் ரிவ்யூ பார்த்தப்போ ஹைட்ரோ பெராக்சைட்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி ஃபுல்லாக கேஜை கழுவியாச்சு. சோஃபாவில் ஒன்றுக்கு போய் வச்சுருந்தேன் அந்த லியோ ஒரு தடவை நம்ம உள்ளே விட்டப்போ. ஸோ அந்த சோஃபாவும் ஃபுல்லாக ஹைட்ரோ பெராக்சைட்லேயே ஊற வச்சாச்சு, ஆனாலும் ஸ்மெல்லு போக மாட்டேங்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், மேல் கேட்டோட யூரின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்குது. அதனால மேல் கேட்ஸ் மட்டும் வேண்டாம், ஃபீமேல் கேட்ஸ் ஃபஸ்ட்டு மாதிரி நிக்கி வந்துட்டு ஃபீமேல் தானே. ஸோ ஃபீமேல் கேட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபீமேல் கேட்ஸை மட்டும் இப்போ நான் எடுக்க போகிறேன். போயிட்டு திரும்பி வரும்போது ஃபீமேல் கேட்ஸோட வருகிறேன். சைக்கோ மம்மி. இல்லடா கேட்ஸோடவே இருந்துட்டு. இப்போ உன் தொண்டை எப்படி இருக்கு அது சொல்லு. பயங்கரமா இருக்கு. கோல்ட் எல்லாம் வெளியே வர மாட்டேங்குது, அடைச்சிடுச்சு, ரொம்ப முடியல எனக்கு. கங்க்ராச்சுலேஷன், நீயும் உன் பூனை ஃபாலோவர்களும். மேல் கேட்ஸை வளர்த்தி நம்மளுக்கும் பழக்கம் இல்லை. ஸோ அதனால தான் சரி அவன் சொல்றதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனால் நம்மளுக்கும் குழந்தை இருக்கு, அப்போ அந்த ஹெல்த்தும் பார்க்கணுங்கிறதுனால லியோட குட்டி, ராக்கியோட குட்டி எல்லாமே ஃபீமேல்ஸ் மட்டும்தான். எலிசா பேர் மட்டும் வரப்போகுது. பேலன்ஸ் நம்ம காசுக்கெல்லாம் கொடுக்கல, அது சொல்லி. ஆமா சும்மா நல்லா பாத்துக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கு. நிக்கி 2.0. ஸோ நிக்கி 2.0 பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒருத்தங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிக்கி 2.0 நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் செல்லிங் ஆல் கேட்ஸ்ன்னு நான் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நான் செல்லிங் எல்லாம் பண்ணல, சேல் பண்ணவே இல்லை. நம்ம லியோவை அப்புறம் நிக்கி 2.0 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக தான் ஒருத்தங்களுக்கு கொடுத்தேன். நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்டேன் அதை.
ஸோ மற்ற கேட்ஸ் வந்துட்டு அதுவும் அவங்க கிட்ட தான் இருக்குது. நம்ம ஃப்ரீயாக கொடுத்தனால நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த கேட்ஸை மட்டும் வந்துட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வருவோம். வெறும் ஃபீமேல் கேட்ஸ் மட்டும்தான். அதில் கப் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு கேட் ஒன்று காட்டினோம் பாருங்க, அது அச்சல் நிக்கியோட மூஞ்சி தான். எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி குட்டி தானே கொடுத்துடலாம் தான் யோசிச்சோம். ஆனால் அது அப்படியே நிக்கி மாதிரியே இருக்கு. நாங்கள் அது ரீல்ஸ் போட்டப்போ நிறைய பேர் வரை கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல நிக்கி மாதிரியே இருக்குன்னு. ஸோ அதனால திருப்பி நிக்கி வந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு, அதனால அதை எடுத்து நம்ம நிக்கின்னு சொல்லியே பேர் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது பண்ணுறது எல்லாமே நிக்கி மாதிரியே இருக்குது, தூங்குறது எல்லாமே நிக்கி மாதிரியே இருக்குது. நம்ம நிக்கி 2.0 கூட கலர் வைஸில் மட்டும் தான் நிக்கி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது ஃபேஸ்லேருந்து பிஹேவியர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி மாதிரியே இருக்கிறனால ஸோ அவளையும் தூக்கிட்டு வர போகிறோம். அப்போது எலிசாவோட குட்டி ஜிஞ்சர், அதுக்கப்புறமா நம்ம நிக்கி 2.0 குட்டி ஆக்சுவல் நிக்கி, அந்த நிக்கி அங்கே தான் பிறக்கணும்னு இருந்திருக்கு. லியோவோட குட்டி. ஆமாம், நிக்கியோட குட்டியோட குட்டி, அதுதான் நிக்கி. திருப்பி நிக்கி நம்ம கிட்ட வந்து சேர்ந்த மாதிரியே ஒரு ஃபீலு. போய் எடுத்துகிட்டு வருவோம். ஐரமா போலாமா? போலாமா? ஓ எடுத்துக்கலாம். ரொம்ப வேணுமா? மம்மி காட்ட சொல்லிடு. மம்மி வர மாட்டா, நானும் நீ மட்டும் தான் போறோம். மம்மி வந்து கூப்பிட்டுக்கலாம், சரியா? 2 hours later. ஸோ உங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பி நியூஸ். ஐரமாவும் அப்பாவும் போய் இவனுங்களா தூக்கிட்டு வந்தாச்சு. எஸ் எஸ், ஐரமா அடிச்சுக்கோ. ஏ, இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட எலிசா, அதுக்கப்புறமா ஜிஞ்சர், அதுக்கப்புறமா நம்மளோட புது நிக்கி. நான் இவ்வளோ தான் வந்துட்டு நிக்கி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தது. இவரை மூஞ்சி பாருங்களேன். இரு எல்லாம் ஓடுவானுங்க. வா 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 வா. இங்கே வா, ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா, அசல் அப்படியே நிக்கி மாதிரி இருக்கா. அதனால தான் இதுக்கு வந்துட்டு நம்ம நிக்கினே பேர் வச்சோம். சூப்பராக இருக்குல்ல? இப்போ பமி வந்துட்டு உள்ள காய்ச்சலில் தூங்கிட்டு இருக்கா. பமியை கூப்பிட்டு வருவோம். பமியை வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம். சீரியஸாக வந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுவான். ஆக்சுவலி எனக்கு ரிட்டன் கொண்டு வரதுக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு பிடிக்கும், நான் பிடிக்காதுன்னு சொல்லலை. எனக்கு கேட்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ஸோ தாராளமாக வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்கிற ஒருத்தங்களுக்கு, இந்த ரோட்டில் விட்றதா தப்பு. ஸோ நல்லா பார்த்துக்கிற ஒருத்தங்களுக்கு கொடுக்குறது தப்பே கிடையாது. ஆனால் வந்துட்டு பம்மி ஃபீல் பண்ணனால ரிட்டன் கொண்டு வந்தாச்சு. இந்த 3 ஃபீமேல் கேட்டை மட்டும் கொண்டு வந்தாச்சு. நம்ம லியோவை, ராக்கியை நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன். நிக்கி 2.0 வந்துட்டு கொடுத்தாச்சு. என்ன பேர்? எலிசா, நிக்கி, ஜிஞ்சர். நிக்கி பிளாக் குட்டியா? விழுந்துடாது எப்படி? வா நீ, அது நிக்கி. அது பிளாக் குட்டி இல்லை, நிக்கி. எஸ், தே ஆர் பேக் அகெயின். அதுலேயே 2-3 பேருக்கு நம்ம கொடுத்தது சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் வேண்டாம், அதனால் வந்துட்டு நம்ம வீட்டில் பூனைங்களோட பாப்புலேஷன் கம்மி பண்ணிட்டோம். இந்த 3, அதுக்கப்புறமா இது கூட ஆரஞ்சு இங்கே வெளியே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எந்த தொல்லையுமே கிடையாது. அது உண்டு, அதோட வேலை உண்டுன்னு சொல்லி இருந்துக்கும். ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஆரஞ்சு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். வந்துட்டா அப்படின்னா தொட்டுட்டியா நீ தொடர்னால தான் நான் வந்துட்டு கொண்டு போய் கொடுத்ததே. எப்படி மூச்சு வருதா? எடுத்து நல்லா மோந்து பாரு, நின்றும். எம்மில பாரு, தொண்டையெல்லாம் பாரு 2 பேர்த்துக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ என் புள்ள, என் பையன், உன் பையன் அவ்வளோதான். உன் பையன்லாம் வேண்டாம், ஓடுறா பார். எஸ்,
அப்போ இவ ஐயா நீ வெளியே போ வெளியேன்னு சொன்ன. பூனை. ஓ அது உன் பூனையா? இது என் பிள்ளை. இது உன் பூனையா? ஆமா. அவன் அப்படிதானே எல்லாரும் கூப்பிடுறது. இது என் பேத்தி. பதில பிஸ் பிஸ் பிஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. இது என் பேத்தி. ஓ இதான் உன் பேத்தியா? நீ கொள்ளு பாட்டின்னு நினைக்கிறப்போ. அப்படியே நிக்கிதான்ல அது. ஆமாடா. நீ ஃபர்ஸ்ட் இப்படி பிடிச்ச ஒரு போட்டோ இருக்கும். இப்படியே தான் இருப்பா. அதுக்கப்புறமா ஜிஞ்சர். இது வந்துட்டு அப்படியே நம்ம ராக்கி மாதிரி இருக்கான். ஆனால் என்ன கலர் மட்டும் ஜிஞ்சர் கலர், ப்ரௌன் கலர். ஆனா இவனுக்கு நிக்கிங்கிற பேரை விட கப் கேக் தான் மேட்ச் ஆகுது இல்ல? நீ பிஸ்கட்டை பார்த்ததே இல்லைல்ல? கப் கேக். நீ கப் கேக்கா நிக்கியா? கப் கேக்கு சீட் எழுதி குலுக்கி போட்டுடலாமா? சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பேர் வைக்கிறதுன்னு. திறந்து விடலையா? திறந்து விட்டுரு. வேண்டாம் பூனைங்களை வேண்டாம். ஜாலியா போட்டும். க்ளோஸ் பண்ணலாம் இரு. போயிடுவாங்க வெளியே. இது போகாது இது போக தெரியாது. பயப்படலாம். கொஞ்ச நேரம் அதுலயே இருக்கட்டும். அவன் கப்பு பாத்தியா? அவன் மூஞ்சியே கப் கேக் மாதிரி தான் இருக்கு. அழகா இருக்கு பாரு. பயங்கரமா பிடிச்சிருக்குல்ல அவனை. எனக்கு நிக்கி மாதிரி இருக்கறனால ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ராக்கி மாதிரி இருக்கறனால இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிஞ்சர். ஜிஞ்சர் நம்ம கிட்ட இது வரைக்கும் இல்லாத ஒரு கலர் இது. சாண்டல் கலர். திருப்பி பாத்தீங்க உங்க அம்மா மாதிரி ஓட ஆரம்பிக்கிறா இவ. அதான் அந்த மாதிரி வந்தாது. இங்க பாரு. அம்மா மாதிரியே இருக்கு பாரு. அம்மா மாதிரியே இருக்காடா இவ. நிக்கி நம்ம ஒருக்கா இது லாக் பண்ணாம வச்சப்போ திறந்துட்டு வெளிய வந்தால போயிட்டாவ. கையே முறியும். எல்லாம் ஷார்ப்பா இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வீடு தர இவன் போட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். போங்க ஜாலியா இருங்க நீங்க போயிட்டு. இல்ல அவன் வெளிய பாத்ரூம் போறக்கு. பாத்ரூம் போறானா அவன்? அவளதான் வீட்டுக்குள்ள விடணும். இவளையா? அவதான் ஓடிடுவா வெளியே. லியோ இல்லை இனிமேல். லியோக்கு நான் டாட்டா சொல்லிட்டேன். இனிமேல் இவனுங்க மட்டும்தான். எலிசா என்னாச்சு எலிசா? லியோ இல்லைன்னு சொன்னோன்னே எலிசாவுக்கு வந்துட்டு சங்கடமாயிடுச்சு. எலிசா கதைப்படி வந்துட்டு நீயும் லியோவும் பிரிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன் பம்மி லியோ ஸ்டோரி படி அப்படி தானே பிரிஞ்சுட்டாங்க. நல்லா தொட்டுட்டு இருக்கல நீ ஜாலியா. எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன். எதுக்கு தூங்குறக்கா? ஆவி பிடிக்கிற டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஆவி ஆவி பிடிச்சி ஆவிகளுக்கு பிரியமானது. ஐயோ நக்கிது இருந்து லாஸ்டா. ஐயடா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கடிச்சா நக்கிடுறான். ദേഷ്യം വരുന്നടാ. ഞാന് വേണ്ട பையன்டா. பையன் இல்ல புள்ள இல்ல. எல்லாருமே பிள்ளைகள் தான். அதான் அங்க பாரு பிஸ்கட் எல்லாம் நக்கா கொடுத்துட்டு. ஐயே இங்க வா நீ. எந்திரி. அதுவும் பாரு கையெல்லாம் வச்சு நக்கிக்கிட்டு இருக்கு. இன்னி கூடுன்ட்டு அதான் கடிச்சிச்சா? ஐராவை கடிச்சிருச்சு. கை கழுவலாம். எந்திரி. கை வரலாம் வா. வா டேய் போ. போன்சி நிக்கி நிக்கி. ஆமாண்டா இனிமேல் அதை நிக்கினே கூப்பிடலான்னு இருக்கோம். நிக்கி மாதிரியே தான் இருக்குது. ஏய் கப்பு நிக்கி கப்பு.
நிக்கி மாதிரியே இருக்குல்ல. அதிசயம் ஆனால் உண்மை. ஸோ நம்ம என்னதான் வந்துட்டு இதுகளெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாலும் கடைசியாக வந்து சேர்ந்துருச்சு நம்மக்கிட்டேயே. நம்ம நிக்கி 2.0, லியோ, ராக்கி இவங்கெல்லாம் போனது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பூனைகள் தொகையை கம்மி பண்ணணும் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ அடுத்ததாக இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நிக்கிஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் அண்ட் கேட்ஸோட வெல்னஸ் கேம்ப் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் போல தான் நல்லா இருக்காது, நம்ம அங்கே போகலாம். எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறது தெரியாது. ஸோ அங்கே போகலாம். அந்த சீன்ஸ் நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கே பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு டாக் அண்ட் கேட் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேம்புக்கு கொண்டு வாங்க. 5 மணி வரைக்கும், மேக்ஸிமம் போனால் 5:30 வரைக்கும் வந்துட்டு கேம்பில் ஃப்ரீ ரேபிஸ் வேக்சின்ஸை வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் அங்கே வாங்க. எந்த ப்ரீடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மறக்காமல் கொண்டு வாங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா பாய், see you, bye.